ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் சேரீயில் பாட்டி பாவாடை தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேரீயில் இருக்கிற முந்தியை தனியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். 2 சைடு பார்டரையும் தனியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். நாடாவுக்காக 2 இன்ச் அளவில் பீஸ் தனியாக வெட்டி எடுத்திருக்கேன். பாவாடை நீளம் வந்து 33 இன்ச்சு, இடுப்பளவு 36 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு வர மாதிரி 2 சைடும் மடித்து அடிச்சுக்கலாம். இந்த சைடு எதுக்கு அடிக்கிறோன்னா, ஓப்பனுக்காக இந்த 2 சைடும் 5 இன்ச்சு வர மாதிரி அடிச்சுக்கிறேன். ரெண்டு சைடும் அடித்தாச்சு. அடுத்ததாக மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நாடா பீஸில் 18 இன்ச் அளவில் 36 இன்ச்சு இடுப்பளவு, 2 இது பண்ணால் 18 இன்ச்சு. அது 2 சைடும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சைடு அடித்த பக்கத்தை வச்சு டேக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 இன்ச் அளவில் அப்படியே ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கலாம், நெருக்கமாக வச்சுக்கலாம். அப்படியே நாடா பீஸ்லேயே வச்சு ஃப்ளீட் எடுத்து அடிச்சிட்டு வாங்க. ஒரு புடவையில் 2 பாவாடை தைக்கலாம். முந்தியையும் பார்டரையும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு புடவையில் 2 பாவாடை வரும். 2.5 மீட்டர் 2.5 மீட்டரில் பாவாடை தைக்கலாம். நம்ம ஏன் பார்டரை 2 பக்கம் கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தண்ணியில் போட பார்டர் வந்து பாலிஸ்டருங்கிறதுனால சுருங்கி மேலே அசிங்கமாக வந்துடும். அதனால் நம்ம தனியாக பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு தேவை பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்டரை விட்டுறலாம். ஒவ்வொரு இன்ச் எடுக்கிறப்ப நீங்கள் நெருக்கமாகவே நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கலாம். அந்த நாடா பீஸ்லேயே வச்சு நம்ம அடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் நான் ஃப்ளீட் எடுத்துக்க போகிறேன். அளவு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நீங்கள் அந்த ஃப்ளீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மார்க்குக்கு கொண்டு வந்துடுங்க.
நான் மார்க் பண்ண வரைக்கும் ஃப்ளீட் எடுத்து டேக் அடிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக நாடா எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. கையோட பிசிறியும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளீட் எடுத்த இடத்துல ஒரு டேக் போட்டுக்கலாம். ஃப்ளீட் எடுத்து தையல் போட்டிருக்கிற தையல் தெரியாமல் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓர தையல் போட்டுக்குங்க. ஃப்ளீட் எடுத்த தையலை க்ளோஸ் பண்ணி தையல் போடுறப்ப நீட்டாக இருக்கும். தையல் தெரிகிற மாதிரி இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி தையல் போடணும். பீஸ் இழுக்காமல் ஃபோல்டு பண்ணுறப்ப நமக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். பீஸ் இழுக்காமல் தையல் போடுங்க. லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல ஒரு டேக் போட்டுக்குங்க. எண்டில் அந்த நாடாவோட எண்டில் ஃபோல்டு பண்ணி லாஸ்ட்டாக முடிச்சுக்குங்க. இடுப்பளவு 38 இன்ச்சுன்னா நாடா அந்த 38 இன்ச்சில் இருந்து இடுப்பு சுற்றி ஒரு சுற்று வர மாதிரி நீங்கள் நாடா விட்டு கட் பண்ணிக்கங்க. அடுத்ததான் பாட் அடிச்சுக்கலாம். பாட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடித்து விட்டுக்குங்க. நான் 1 இன்ச் அளவில் மட்டும் உள்ளே 1 இன்ச்சு போகிற மாதிரி மடித்து பாட்டை அடிச்சுக்கிறேன். பாட்டை அடித்து முடித்தாச்சு. அடுத்ததாக சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டத்திலேருந்தே சைடு ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் ஓவர்லாக் போடுற மாதிரி இருந்தால் தனியாகவே நீங்கள் வச்சு அடிச்சுக்கலாம். நான் இது ஃபோல்டு பிசுறு தெரியாமல் ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறேன். அவ்வளோதான் முடிஞ்சது பாவாடை. 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது இந்த பாவாடை ரெடி பண்ண. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாவாடை தைக்க. புதுசாக கற்றுக்கிறவங்க நீங்கள் ரேஷன் சேலையில் நீங்கள் இந்த பாவாடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி லாஸ்ட்டாக கொண்டு வந்து டேக் போட்டுக்குங்க.
டபுள் தையல் கூட போட்டுக்கலாம், இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாவாடை சீக்கிரம் கிழியாமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், பாவாடை முடிஞ்சது. பாவாடை எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம இந்த பாவாடையை தைச்சிட்டோம். நீங்களும் இந்த பாவாடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.